Hello children, class 5 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 3 fractions and decimals. Okay, so fractions and decimals solve பண்ணனும் அப்படினா multiplication division தரவா தெரிஞ்சிருக்கணும். multiplication தரவா தெரிஞ்சாதான் division solve பண்ண முடியும். ஓகேவா? so tables வந்து up to 16 tables வரையும் தரவு பண்ணிக்கங்க. okay, so last video la enna pannirkom appadina question number 11 வரையும் பார்த்திருக்கோம். இப்போ question number 12 பார்க்கலாம். 12 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 20 problems பார்க்கலாம். ஓகேவா? eyes blink பண்ணிக்கோங்க. blink your eyes. so question number 12, which of the following shows the equivalent fraction of 4/7? so 4/7 ஓட equivalent fraction கேக்குறாங்க. so equivalent fraction find out பண்ணனும்னா என்ன பண்ணனும்? நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்றோம், அப்படி இல்லைன்னா சேம் நம்பரால டிவைட் பண்றோம் அப்படின்னா அதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 4/7. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 8/12. அப்போ நியூமரேட்டர்ல 8 இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ல 8 இருக்குன்னா எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8 வரும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வரும். சரியா? அப்போ நியூமரேட்டர்ல 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்? 2ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 14. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 8/14. ஆப்ஷன் ஏ பாருங்க, 8/12 இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். 4/7. ஸோ நியூமரேட்டரில் பாருங்க 12 இருக்கு. அப்போ நியூமரேட்டரில் 12 இருக்கு அப்படின்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வந்துடும். ஓகேவா? ஸோ ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியும்? சேம் நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணணும், ஆர் சேம் நம்பரால தான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை டிவைட் பண்ணணும். இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3 7 2s are 21. ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க, 12/21 கரெக்டான ஆப்ஷனாக இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி ஒரு தடவை செக் பண்ணலாம். 4/7. ஸோ 4/7 பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் இங்கேயும் நியூமரேட்டரில் 12 தான் இருக்கு. ஸோ அப்போ 4 3s are தான் 12. டினாமினேட்டர்லையும் நம்ம என்னன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். 7 3s are 21. 12/21 தான் வருது. ஆனால் இங்கே என்னது? 12/24 போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பி ஆன்சர் தான். மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க? 21, ஆனால் இங்கே 24ன்னு காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி, 4/7. ஸோ 24 இருக்கு. ஓகேவா? அப்போ எதால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். 4 6 are 24. அப்போ 7 6 are 42. 24/42ன்னு இருக்கணும், பட் இங்கே 24/40ன்னு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி. புரியுதா? ஓகே, ஸோ ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதை விட நமக்கு இந்த ஃப்ராக்ஷனோட கிவன் ஃப்ராக்ஷனில் பிக்கர் நம்பராக இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டாங்க, அந்த ஆப்ஷனில் 4/7 இருக்குன்னா என்ன பண்ணணும்? 3ஆல டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், question number 13. How many of the shapes of the given figure must be shaded so that 2/5 of the figure is unshaded? So என்ன கேட்டிருக்காங்க? How many of the shapes of the given figure must be shaded? எத்தனை ஃபிகரை நம்ம ஷேட் பண்ணணும்? 2/5 of the figure is unshaded. 2/5 of the figure, 2/5 of the figure வந்து அன்ஷேடடாக இருந்ததுன்னா அந்த ஃபிகரில் 2/5, ஓகேவா? இந்த இதான் கிவன் ஃபிகர். இந்த ஃபிகரில் 2/5 அன்ஷேடடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை ஷேப்ஸுக்கு நம்ம ஷேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு இப்போ என்ன தெரியுது? 2/5 அன்ஷேடட்னு தெரியுது. ஓகேவா? ஸோ அன்ஷேடட் பார்ட், கொஷின் நம்பர் 13. அன்ஷேடட் வந்து 2/5ன்னு கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி என்ன? கொஷின் என்ன? ஹவு மெனி ஆஃப் த ஷேப்ஸ் ஆஃப் த கிவன் ஃபிகர் மஸ்ட் பி ஷேடட்? அப்போ 2/5 அன்ஷேடடாக இருந்ததுன்னா எத்தனை ஷேடடாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா?
2/5 அன்ஷேடடாக இருந்ததுன்னா எத்தனை ஷேடடாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 2/5 தான் அன்ஷேடட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை ஷேடடாக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஷேடட் ஃப்ராக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஷேடட் ஃப்ராக்ஷன் என்ன, நமக்கு இப்போ அன்ஷேடட் ஃப்ராக்ஷன் தெரியும். நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஷேடட் ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் எத்தனை ஷேப்ஸை வந்து ஷேட் பண்ணணுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ ஷேடட் பார்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த ஃபிகரில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் எத்தனைன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, 1 2 3 3 6 9 12 15. அந்த 3 3 இருக்குது, 15 இருக்குது. 2 4 6 8 10. ஸோ இது 10 இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, 25 இருக்குது. ஓகேவா? அதில் அன்ஷேடட் வந்து என்னென்னா 2/5. அப்போ அன்ஷேடட் 2/5 அப்படின்னா நம்ம ஷேடட் இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் என்னது, 25. அப்போ அந்த 25 ஓகேவா, அதுலேருந்து அந்த டோட்டல்லேருந்து அப்போ 25 by 25 மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இதுலேருந்து 2/5 அன்ஷேடடை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேடட் பார்ட்டு கிடச்சிடும். ஓகேவா? அப்போ 25 by 25னா தட் மீன்ஸ் 1, அதாவது 1 ஹோல். இது என்னது, 1 ஹோல் மைனஸ் 2/5. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா இங்கே தான் ஆல்ரெடி நான் சொன்னல, இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 5 minus 2 divided by 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3/5. ஓகேவா? இப்போ எத்தனை இது, 3/5 வந்து என்னது, ஷேடட். ஸோ 3/5 வந்து ஷேடட் பார்ட்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ 3/5 ஷேடட் அப்படின்னா அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, how many of the shapes of the given figure must be shaded. 3/5 வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃபிகரில் 3/5 ஆஃப் த ஃபிகர் ஷேடட் ஃபிகர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 3/5 ஆஃப் த ஃபிகர் ஷேடட் ஃபிகர்னா எத்தனை ஷேப்பு ஷேட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் என்னது, 25. 25ல் ஷேடட் ஃப்ராக்ஷன் என்னது, 3/5. ஸோ அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 5s are 25, 5 3s are 15. ஓகேவா? ஷேடட் பார்ட் வந்து 3/5. எதில், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 25ல். அப்போ எத்தனை ஷேப்பு எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸில் 3/5 ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேன்சல் பண்ண வேண்டியதாக மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா? அப்போ 3 5s are 15. அப்போ இங்கே எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, 15 ஷேப்ஸு. ஓகேவா? 15 ஷேப்ஸு, 15 பார்ட்ஸை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி. ஓகே, next question number 14. I think of a decimal number. After I have subtracted 2.9 from it, multiplied the result by 3, then added 0.15 and I get 10.5. What decimal number am I thinking of? என்ன கேட்குறாங்க, நான் ஒரு டெசிமல் நம்பரை வந்து நினச்சிக்கிறேன். ஐ திங்க் ஆஃப் ஏ டெசிமல் நம்பர். ஆஃப்டர் ஐ ஹாவ் சப்ட்ராக்டட் 2.9 ஃப்ரம் இட். நான் அப்போ எக்ஸ்ன்னு நான் நினச்ச டெசிமல் நம்பரை எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெட் அஸ் அஸ்யூம் தட் எக்ஸ் பி எ டெசிமல் நம்பர். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆஃப்டர் ஐ ஹாவ் சப்ட்ராக்டட் 2.9 ஃப்ரம் இட், இந்த எக்ஸ்லேருந்து 2.9
சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா ஃப்ரம் இட் 2.9 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிப்ளைடு த ரிசல்ட் பை 3 இந்த ரிசல்ட் எக்ஸ்லேருந்து 2.9 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர ரிசல்ட்டை என்ன பண்ணணும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து தென் ஆடட் 0 பாயிண்ட் ப்ளஸ் ஆடட் 0.15 ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஐ கெட் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஐ கெட் 10.5 அப்போ ஆட் பண்ண ரிசல்ட் என்ன வருது 10.5ன்னு வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ வாட் டெசிமல் நம்பர் ஆம் ஐ திங்கிங் ஆஃப் அப்படின்னா நான் என்ன டெசிமல் நம்பர் நினச்சேன் அதுக்கு நம்பர் சென்டென்ஸ் நம்ம எப்படி தான் மேக் பண்ணணும் நம்ம திங்க் பண்ண டெசிமல் நம்பரை எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்ன்ற டெசிமல் நம்பரோட 2.9 ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணி வந்த ரிசல்ட்டோட என்ன பண்ணணும் 3 மல்டிப்ளை பண்ணணும் 3 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டோட 0.15 ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாங்க 10.5 ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் என்னது 10.5 அப்போ வாட் இஸ் த நம்பர் எக்ஸ் ஓகேவா ஸோ இதுலேருந்து தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரியா ஸோ அப்போ இந்த 3 என்ன பண்ணணும் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் 3x மைனஸ் 3 into 2.9 plus 0.15 equal to 10.5 அடுத்து 3x இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் இது வந்து x ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸ்மால் எக்ஸாக போட்டுக்கிறேன் ஸோ 3x மைனஸ் இல்லைன்னா இது மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க ஓகேவா ஸோ 3x இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 3 9s are 27 balance 2 3 2s are 6 8 8.7 plus 0.15 equal to 10.5 அடுத்து 3x equal to 10.5 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு உள்ளதை ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன் ப்ளஸ் 8.7 மைனஸ் 0.15 ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 7 plus 5 12 ஸோ பேலன்ஸ் வந்து 1 ஸோ பேலன்ஸ் 1 எடுத்துகிட்டு போகும்போது இங்கே என்ன வந்துடும் 9 8 இருக்குது பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 8 plus 1 9 ஸோ இங்கே 19.2 மைனஸ் 0.15 ஓகேவா ஸோ 19.2 இங்கே என்ன வருது 0.15 ஸோ அப்போ இங்கே நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் கன்வீனியன்ட்டுக்காக எவ்வளோ 0 வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா பாரோ பண்ணிக்கிறோம் 10 minus 5 5 இங்கே 1 இருக்கும் ஸோ 0 9 1 நமக்கு என்னது 9.05 3x அப்போ x is equal to 9.05 divided by 3 என்னது இங்கே 3யும் எக்ஸும் எப்படி இருக்குன்னு அர்த்தம் 3யோட எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போ ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா டினாமினேட்டரில் வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 3s are 18 ரைட் பாயிண்ட் பேலன்ஸ் 1 10 3 3s are 9 ஸோ பேலன்ஸ் 1 15 5 3s are 15 ஓகே ஸோ நமக்கு ஆன்சர் அப்போ என்ன வந்திருக்கு x is equal to 6.35 இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ்னு இருக்குது நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது 6.35 ஸோ இங்கே 6.35 இல்லை ஸோ அப்போ ஆன்சர் என்னது நன் ஆஃப் திஸ் அப்போ இந்த மாதிரி கொஷின் வரும்போது என்ன பண்ணணும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் நம்ம இங்கே அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும் அந்த ஆன்சர் இங்கே இருக்காது தான் அப்போ அதனால நன் ஆஃப் தீஸ்னு போட்டிருக்கக்கூடாது ஓகேவா புரியுதா ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அப்போ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் சரியா ஸோ இப்போ 14th கொஷினுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ் ஆக்சுவலாக எக்ஸோட ஆன்சர் வந்து என்னது 6.35 நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15 clear இருக்கா okay question number 15 what must be added to
225 to give 310. இது எந்த மீனிங்ல இருக்கு? What must be added to 5 to give 9? அப்ப 5 ஓட என்ன ஆட் பண்ணா 9 கிடைக்கும்? அப்படின்னா 5 ஓட என்ன ஆட் பண்ணா 9 கிடைக்கும்? அப்ப பிகர் நம்பர்லேருந்து என்ன பண்ணணும்? 9 minus 5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் 4 இல்லையா? சிமிலர்லி அதே ஃபார்மேட்டை இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 225 to give 310. ஸோ அப்போ மிக்சட் நம்பர் என்ன பண்ணணும்? இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். மிக்சட் நம்பரை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 2s are 10, 12/5. இது 30, 33/10. இப்போ நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும்? 33 10 minus 12/5. ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் 5ஓட மல்டிபிள்ஸ் தான் 10. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும்? 10 தான். ஸோ இங்கே டினாமினேட்டர் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ 33 அப்படியே வந்துடும். இங்கே வந்து என்னது? இதை 10 ஆக்கணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 24. அப்போ 33 minus 24 9. 9/10. ஆப்ஷனில் 9/10 இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 9/10. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. Which of the following fractions are in order from least to greatest? Least to greatest அப்படின்னா என்னது? Smallest to highest. That means ascending order. Ascending orderல எந்த ஆப்ஷன் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன்லையும் பாருங்கள். அப்போ அசெண்டிங் ஆர்டர்னா எல்லா நம்பரும் 1/2, 2/3, 2/6 எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அசெண்டிங் ஆர்டர் ஃப்ராக்ஷனில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அப்போ அசெண்டிங் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும்? வெரி குட், லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஃப்ராக்ஷனை வந்து நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 3 6. எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ 2 1 2s are 2, 3 3 2s are 6. அப்போ again 3னா நமக்கு 1 1 1. ஸோ எல்சிஎம் நமக்கு என்னது? 6. ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 3 6 வந்து என்னது? 6. அப்போ 6 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வேண்டாம். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1/2 ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? டினாமினேட்டரில் 6 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன்? 3/6ன்னு வருது. அடுத்து 2/3. 2/3ல் 6 வரணும்னா டினாமினேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா? 3 2s are 6, 2 2s are 4. அடுத்து என்ன இருக்குது? 2/6. ஆல்ரெடி என்னது? நமக்கு எல்சிஎம் வந்து என்னது? 6 தான். அதனால் இதில் எந்த சேஞ்சும் இல்லை. 2/6. ஓகே. ஸோ அப்போ இப்போ 1/2 எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு? 3/6. 2/3 எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு? 4/6. 2/6ல எந்த சேஞ்சும் இல்லை. 2/6. ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம்? இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து எழுதலாம். ஓகே. ஆப்ஷன் 1 1/2. 1/2க்கு பதிலாக என்ன பண்ணணும்? 3/6. அடுத்து 2/3க்கு பதிலாக 4/6. அடுத்து 2/6க்கு பதிலாக 2/6 தான். ஓகே. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் 1/2க்கு பதிலாக 3/6. 2/6க்கு பதிலாக 2/6. 2/3க்கு பதிலாக 4/6. சிமிலர்லி நெக்ஸ்ட் ஆப்ஷனை எழுதுங்க. ஓகேவா? 2/6, 4/6, 3/6. The last option 2/6, 3/6, 4/6. இப்போ பாருங்க, ஆப்ஷன்ஸில் எல்லாமே லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர் ஈஸியாக சொல்லலாம். அசெண்டிங் ஆர்டர் என்னது? 2 3 4. ஆப்ஷன் 4 தான் என்னது? அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இது லீஸ்ட் டு கிரேட்டஸ்ட் இல்லையா? ஸோ இதில் பாருங்கள் 3 4 2ன்னு இருக்குது. 3 2 4 2 4 3. ஸோ நமக்கு என்னது? ஆப்ஷன் 4. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 17.
what is the missing value in the given mathematical statement? இந்த mathematical statementல missing value என்னன்னு கேக்குறாங்க. so left hand side பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 0.25 into 12 0.25 12 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 0.25 into 3 அடுத்து பிளஸ் 0.25 into 3 plus 0.25 into என்ன நம்பர்னு கேக்குறாங்க. ஓகேவா? so 0.25 3 ஆல 2 times multiply பண்ணிட்டாங்க. அடுத்து again 0.25 எந்த நம்பரால multiply பண்ணனும்னு கேக்குறாங்க. ஓகேவா? so அதுதான் என்ன சொல்லிருக்காங்க what is the missing value in the mathematical statement? இந்த mathematical statement என்ன சொல்லுது left hand side equal to right hand side ன்னு சொல்லுது. ஓகேவா? so இப்போ for example 12 5s are 10 sorry 12 5s are 60. ஓகேவா? 5 என்னால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 12 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் 5 into 6 okay 5 into 3 5 into 3 இதே 5 தான் இங்க 5 தான். ஓகேவா? எந்த சேஞ்சும் இல்ல. இந்த 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் 6 plus 3 plus 3 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். ஓகேவா? 12 5s are என்னது 60. similarly 5 3s are என்னது 30. okay plus 5 3s are என்ன 15 plus again 5 3s are 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 60. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணனும். அப்ப 3 3 னா இங்க டெசிமல் வேல்யூஸா இருக்கு அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 3 இங்க 3 இருக்கு இங்க நமக்கு 12 இருக்கு. அப்ப இங்க நமக்கு என்ன வரும் 6. ஓகேவா? புரியுதா? so நமக்கு ஆப்ஷன்ல 6 இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் C 6. okay question number 18 find the missing value. இந்த missing value என்னன்னு find out பண்ண சொல்றாங்க. ஓகேவா? so என்னது 2.25 divided by 9 plus 1 by 8 minus 6.5 into 0.2 which is equal to இந்த value தான் நம்ம find out பண்ணனும் into 1 by 4. ஓகேவா? நம்ம find out பண்ற value நம்ம என்னன்னு assume பண்ணிக்கலாம் x ன்னு assume பண்ணிக்கலாம். ஓகே so இதை simplify பண்ண வேண்டியதான். சரியா? அப்ப 2 இந்த value 2.25 divided by 9. ஓகே so இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து ஸ்மாலர் நம்பரா இருக்கு. so 22 டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள 2வையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணிப்போம் 0 பாயிண்ட்னு போட்டுப்போம். ஓகேவா? so 2 9s are 18. பேலன்ஸ் அப்ப என்னது 4. அத 5 ஓட போடும்போது 45. 5 9s are 45. அப்ப இத டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 0.25. ஓகே பிளஸ் அடுத்து இதை என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் மிக்சட் நம்பரை 8 so 9 by 8. அடுத்து மைனஸ் இதை ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே 2 5s are 10 balance 1 2 6 are 12. ஓகே so balance 1 13. அடுத்து 0 5s are 0 0 6 are 0. இது எந்த சேஞ்சும் வராது. அப்போ 1 3 0. இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்ப 2 டெசிமல் பாயிண்ட் வந்து தள்ளி நம்ம பாயிண்ட் பண்ணனும். அப்ப 1.3. ஓகேவா? இந்த 9 by 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 8s are 8 balance 1 10 again 1 8s are 8 balance 2 20 2 8s are 16 balance 4 40 5 8s are 40. ஓகேவா? நமக்கு என்னென்ன வேல்யூ வந்திருக்கு 0.25 plus 1.125 minus 1.3. okay which is equal to x into 1 by 4. ஓகேவா? so இப்போ இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே 1.125 இங்க என்ன பண்றோம்
1.125 இதில் என்ன பண்ணுறோம் 0.25 ஆட் பண்ணுறோம். ஸோ 5 7 3 5 7 3.1 1.375 minus 1.3 again இங்கே 1.3 என்ன பண்ண போகிறோம் subtract பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 5 7 0 0 அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது 0.075 which is equal to x into 1/4. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸில் இங்கே 1/4 மல்டிப்ளை பண்ணியிருக்கு. தட் மீனிங்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 4னு மீனிங். ஸோ எக்ஸோட இந்த 1/4 டினாமினேட்டரில் இருக்குது. நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த 1/4 லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அப்போ இங்கே டிவிஷனாக இருக்குது, இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.075 into 4. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 20 பேலன்ஸ் 2 28 30 பேலன்ஸ் 3 400 பேலன்ஸ் 3 0. ஸோ 3 டெசிமல் பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் வைக்க வேண்டியதான். நமக்கு என்ன ஆன்சர் வருது 1 2 3 0.3. ஓகேவா? ஸோ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 3 0 0ன்னு வரும். 3 பிளேசஸ் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ 0.3 ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி. ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் கொஷின், question number 19. Divide 31.64 31.64 divide பண்ணணும் by the difference of 98 tenths and 580 hundredth. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். டிஃப்ரென்ஸுன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வர ரிசல்ட்லேருந்து 31.64 டிவைட் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 98 tenths. அப்போ 98 divided by 10 which is equal to 9.8. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க and 580 hundredth. ஓகேவா? அப்போ 580 divided by 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும் 5.8. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தோட என்னது டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வந்துடும் 4. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை தான் என்ன பண்ணணும்னா 31.64 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3 ஸ்மாலர் நம்பராக இருக்குது, பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ 31 7 4s are 28. ஸோ பேலன்ஸ் 3. ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம். 7 4s are 28 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் 3, அது இங்கே 36க்கு போயிடும். அப்போ 36னா 9 4s are 36 1 4s are 4. அப்போ நமக்கு என்ன வருது 7.91 ஆன்சராக வருது. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 7.91. ஓகே, டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ண டிவைட் பண்ண சொல்லாமல் அந்த டெசிமல் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரியுதா? லாஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 20. ஓகே, கொஷின் நம்பர் 20. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் கரெக்ட்? எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இது 1.3 இது 1.0. அப்போ நம்ம ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 அப்படின்னா இது வந்து 1.5 இல்லையா? ஸோ 1.3 இங்கே இருக்கும். 1.03 எங்கே இருக்கும்? இதுக்கு முன்னாடியே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் 1.03. ஓகேவா? ஸோ அப்போ 1.03 தான் என்னது ஸ்மாலர் வேல்யூ. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதை போய் பிக்கர் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் 1.7 1.8 இதுதான் கரெக்டு. 1.7க்கு அப்புறம் தான் என்ன வரும் 1.8. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் 1.5 1.2 1.2 ஃபஸ்ட்டே வந்துடும்ல, அதை பிக்கர் நம்பர்னு
தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். ஃபைனலாக ஆப்ஷன் டி 1.4 1.3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் பிக்கர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். டெசிமல் பிளேசஸ்லாம் டெசிமல் வேல்யூஸ் வரும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஐஸை பிளிங்க் பண்ணிக்கோங்க, ஐஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். பாய்.